சொன்னதில் டியூல் டெல்லிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் எங்கும் தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வானிலை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வானிலை மையம் அறிவித்தனால தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா உத்தரவிட்டு மழையினால் சேதப்படுத்தி மக்கள் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு துறைக்கும் உத்தரவிட்டிருக்காரு. அதில் வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அந்த உத்தரவில் தேனி மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின்படி உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மரியாதைக்குரிய கண்ணன் சாரோடைய ஆலோசனையில் துணை வட்டாட்சியர் கம்ப வருவாய் ஆய்வாளர் மரியாதைக்குரிய சரவண சார் எல்லாருடைய தலைமையில் இன்றைக்கி தன்னார்வலர்கள், அதாவது பேரிடரில் ஒரு மழை வெள்ளம் பாதிப்பு எதுலையாவது பாதிப்பு அடிச்சுன்னா அவங்களை எப்படி மீட்கிறது, அவங்களுக்கு எந்த விதத்தில் அரசு சார்பாக உதவி செய்கிறது, ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு அதாவது தன்னார்வலர் இது முன்னாடி தன்னார்வலராக வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு சில ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு ஒரு தொடர் வென்று விட்டுருக்காங்க. அதே போல் இன்றைக்கி உத்தமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்தது துணை வட்டாட்சியர்களுடைய தலைமையில் நடந்துச்சு. கம்ப வருவாய் ஆய்வாளர் கலந்துட்டார். இவர் சுள்ளிப்பட்டியில் அன்பு அறக்கட்டளை சார்பாக பல தொண்டுகளை செஞ்சுட்டு வர நிறைய தம்பி அன்பு சார்பாகவும் கலந்துட்டார். இவர் தங்கமும் மரக்கட்டளை சுள்ளிப்பட்டி சார்பாகவும் இந்த இதில் தன்னை ஈடுபாடு படுத்திக்கிற நானும் பேரிடரில் பொதுமக்களுக்கான சேவை செய்யறேன் தன்னை அர்ப்பணிப்புக்காக மரியாதைக்குரிய சுரேஷ் சார் வந்துருக்காரு. நாங்கள் டியூல் டெல்லிஸ் சார்பாகவும் வரி நிலையம் சார் வந்துருக்கோம். அதே போல் இவர் ரஞ்சித்குமார் இவர் பல சேவையில் பொது சேவையில், அதாவது ஒரு விபத்து நடந்தாலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் வர நலநலச்சங்கத்திலிருந்து பொது சேவையில் செஞ்சுட்டு வர்றாரு. அதே போல் இவர் அனைவருடன் சேர்ந்து ஒரு சேவை செஞ்சுட்டு வர்றாரு. அதே போல் இவர் கம்பத்திலிருந்து கம்பம் பகுதியில் என்னால் முடிஞ்ச நான் உதவி செய்யணும்னு அவரும் கலந்துட்டார். அதே போல் சாது வரிகளின் வழிகாட்டி சார்பாக தன்னை ஈடுபடுத்தி இதை கலந்துட்டாங்க. இந்த கூட்டத்தில் சில ஆலோசனைகள் துணை வட்டாட்சியர் வழங்கியிருக்காரு, வருவாய் ஆய்வாளர் வழங்கியிருக்காரு. அதுபோல் இன்னும் வரும் இந்த மழை காலங்களில் எப்படி செயல்படுதுன்றதை அவர் வட்டாட்சியரும் சொன்னார். அந்த நிகழ்வையும் நம்ம தொடர்ந்து காண்போம். நன்றி, வணக்கம். இந்த தன்னார்வலர்களில் தாமதமாக தன்னை இணைச்சிக்கிட்ட கம்ப கீர்த்தி ஸ்ரீயோட திருக்குமரன் சார் பேரிடர் அதாவது சேவை செய்வதற்கான தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அவரையும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளாமல் தெரிவித்தார். சம்மந்தப்பட்ட துறைக்கு பார்க்கணும். உதாரணத்துக்கு ரோட்டில் ஹைவேஸ் ரோட்டில் ஒரு மரம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஏடிஓ பாதைகளை பயன்படுத்துறது மலையிலே ஸ்லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. போகிற வழியில் இது ஒரு மண் வந்துருச்சு. ஒரு தகவல் சொன்னால் வளர்த்துறைக்கு நம்ம ஹைவேஸ்ன்னு சொல்லி அந்த மண்ணை உடனே நம்ம சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று சம்மந்தப்பட்ட பக்கத்தில் இருக்குங்க. நெய் கிராமம் நீங்கள் மற்றதான் ரொம்ப தேவைதான். இப்போ உள்ளூர்னா வீடியோவில் சொல்லிக்கலாம், இல்லை ஆலயத்தில் இருந்தால் ஆலயத்தை சொல்லிக்கலாம், அவங்க இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பர் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வாரம் நாங்கள் ஒரு ஆளுநர் மாட்டாங்க ஒரு நம்பர் திருப்பி சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் சொல்கிறது சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒன்று சொல்லிட்டு அது முடிவு விசாரிக்க வாஷ் பண்ணுவோம். இந்த அந்த தகவலை உங்கள் சரி பண்ணிக்கிறீங்களா, அது என்னாச்சு, என்ன அந்த சொன்னார், அந்த அமௌண்ட் சொன்னார், இந்த மாதிரி இந்த உடஞ்சி தண்ணி இது வரும் ஊருக்கு வரும்னு சொல்லுவாங்க. சரி பண்ணிக்கிறீங்களா, என்ன பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த மூளை வச்சு சரி பண்ணிக்கலாம், இல்லை சரி பண்ணிக்கிறீங்களா அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம சமுதாயம் அந்த சமூக அக்கறையோடு இதை செஞ்சுக்க முடியும். யாருனாலும் சரி உங்களுக்கு ஒரு நண்பர் சொல்கிறத வச்சுக்கோங்க, எப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மரம் வந்துருச்சு, இல்லாட்டி அந்த ஓடையில் தண்ணி நிறையா காட்டு வார்த்தைகள் குடிக்கிட்டு வருது, அது சரி பண்ண சொல்லிங்கன்னா சரியாக கிடைக்கும். சரி கிடையாது. நீங்கள் மழை உங்களுக்கு குடிநீர் குழாயில் அடிக்கடி வெடிப்பு மக்கள் அந்த தாக்கல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது சொன்னீங்கன்னா அதை நம்ம உடனே சொல்லி சீர்படுத்து சரி பண்ணுது. இந்த குடும்பங்களுக்கு சுத்தமான அந்த சுகாதாரமான தொழில் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலை சொல்லி உடனே செஞ்சுருவாங்க.
மழை இந்த பேரிடர் காலங்கள் பொறுத்தவரை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வார் வேலையை பார்க்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்து அரசுடைய உத்தரவு என்னன்னா நம்ம மழையினால் வந்து பொதுமக்கள் யாரும் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய வீடுகளை இருக்கக்கூடாது, கால்நடைகள் இருக்கக்கூடாது, அவங்க பயன்படுத்தக்கூடிய கால்நடைகள் மற்ற இதெல்லாம் வந்து எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க வந்து பாதுகாக்கணுங்கிறது அரசுடைய தயாரிக்கிறாங்க. அவங்க அதை அங்கேயே முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம்னா சொல்லிடலாம். தாசர் நம்பர் ஃப்ரெண்டு தாசர் தெரியுதுன்னா சொல்லலாம். தாசர் நம்பர் கவர்மெண்ட் நம்பர் அது நீங்கள் சொல்லலாம். வேறு நம்ம அலுவலக நம்பர் இருக்குது. அலுவலக நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இங்கே ரூட்டி ஸ்டாஃப் இருப்பாங்க. நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதை நம்ம குறித்து வச்சுட்டு சரி. அதாவது பேரிடர் காலங்களில் வந்து நம்ம வாக்கு உருவாக்கிட்டு மற்ற நேரத்தில் சொன்னீங்கன்னா குறிச்சிட்டு உடனே நடவடிக்கை மலால இருந்தது. இப்போ பெண்களுக்கு பருவமழை இருந்துச்சு. இப்போ நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாடு ஆந்திராலாம் வந்து தென்கிழக்கு பருவமழை மகாராஷ்டிரம் தீவிர மழை வச்சுருக்கு. தமிழ்நாட்டில் தீவிர மழை இருக்குது. அட்வான்ஸ் அமைச்சர் இது கொஞ்சம் மழை உடனே குறிச்சு நான் வந்து நடவடிக்கை உடனே ஆகும். இதுக்கு வந்து என்ன சொன்னால் இதில் பாதிப்பு இருக்கவங்களுக்கு உடனுக்குடைய நிவாரணம் கொடுக்கும். இதுக்காக நிவாரணம் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு கால்நடை போய் வச்சு நாடு எழுதி முடிச்சுன்னு வச்சுருக்கேன். அவருக்கு அதனால அவருக்கு இழந்துட்டாங்க. அவருக்கு அந்த கால்நடை வச்சுருக்கிறவருக்கு எவ்வளோ மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்கிறது எவ்வளோ இன்னும் இழப்புட்டாங்க. அவங்களுக்கு நிவாரணம் வந்து இருந்தவங்க கொடுத்தாங்க. அவர் சொல்லாத வச்சு தெரிஞ்சவங்க என் மாலை போனேன் தண்ணி குடிச்சு மாலை இப்போ வீடுலாம் இருக்கும். நனைஞ்சு ஏதாவது விழுந்துச்சு சாஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே நிவாரணத்தை 20 நேரத்துக்கு நம்ம பிஏவோட ஆள் சொன்னீங்கன்னா அவங்க பரிவர்த்தி அவங்க ஃபுல்லாக பண்ணி பிரச்சனை வச்சு சரி அவங்களே வந்து வீட்டில் வந்து அவங்க வச்சு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் முக்கிய வச்சு ஃபோட்டோ எடுத்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 20 நேரத்துக்கு நிவாரணம் கொடுத்துருவாங்க. பேங்க் அது முன்னே கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு சொல்யூஷன் தான். பேரிடர் காலம் மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து இந்த பேரிடர் காலங்களில் வாக்கில் கதையில் சொன்னேன். பேரிடர் காலங்களில் அந்த ரூம் இருக்கும். 24 டியூட்டி இருப்பாங்க. மித்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அலுவலகம் சொன்னீங்கன்னா குறிச்சிருக்கணும். நீங்கள் பிஏ விட்டு அனுப்பிச்சிருக்கீங்களா? எந்த விட்டீங்க சொல்லி போய் பிஏ விட்டு சொல்லிடுங்க. ஃபோனில் சொன்னீங்கன்னா அது மேலே நிறையா இது செஞ்சுருக்கோம் சார். ஆனால் இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வச்சு இங்கே இருக்கிறவங்க சமூகங்கள் தன்னார்வலர்கள் தான் இன்னைக்கு பொதுவாக நம்ம போகிற வழியில் ஒரு இடத்துல ஆனால் இது இப்போ கொஞ்சம் இந்த பேரிடர் காலத்துக்காக அது ஸ்பெஷல் போறியா நீங்களே போறிய பார சொல்லிட்டு போறியா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சார். ஏன்னா இப்போ நாங்கள் டெய்லியுமே ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டோ அத்தாரிட்டியோடு நம்ம செய்யும்போது வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சுட்டு போகலாம். அதேமாதிரி நாங்கள் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறக்காண்டி தான் இப்போ ஃபோன் பண்ணால் கட்டாயம் ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. எங்கே ஃபோன் பண்ணிக்கிறது நீங்கள் வீடியோ சொல்லிங்கன்னா பல்வேறு ஆரையில் இது வந்து சப்போர்ட் தானே. அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சார் இந்த மாதிரி விஷயம் சார் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது நீங்கள் உடனே சரி பண்ணுங்க சார் கூட சரி. நான் ஆப்டமிட்ரா பேரிடர் நண்பனாக இருக்கேன். அப்புறமா இருக்குது உங்களை கூப்பிடுவான். அந்த இன்னும் சிவியர் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரைனிங் எடுத்தாரு. தேனி மாவட்டத்தில் வந்து 300 பேர் இருக்காங்க சார். இப்போ இந்த மாதிரி செயல்கள் செய்கிறது எங்களுக்கு ஒரு இஷ்டப்பட்டு தான் செய்கிறோம். இருந்தாலும் அரசோட ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா இன்னும் நாங்கள் சிறப்பாக. ஏன்னா எங்களை யாரும் கேள்வி கேட்பாங்க. ஒரு இடத்துல இப்போ கும்மியில் கூட ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ நான் போய் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணேன். யாரும் எதுவும் கேட்கல. நீங்கள் யாருமே கேட்டாங்க ஆப்டமிட்ரா பேரிடர் நண்பன் ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு தெரிஞ்ச ஒரு அடையாளம் இது வந்து ஒரு பேரிடர் நடக்கும் உதவி செய்யறத யாருமே வந்து ஒரு எதிரியாக இருந்தால் கூட எதிரியாக செய்யணும்னு உங்களுக்கு எதிரியே ஒருத்தருக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க மனத்தாங்களா இருக்க உங்களோட மனத்தாங்களா இருக்க ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஐயா செய்யணும் அவசர காலத்தில் அவசர காலத்தில் அந்த ஒரு அடிப்படை தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு கரெக்டான முறையில் ஒரு உதவி பண்ணலாம் சார். இப்போ அது இப்போ சாதாரண ஒரு விஷயம் வேறு. இப்போ ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள வந்து நம்ம பயிற்சி எடுத்துருந்தா தான் அந்த ஹெல்ப் பண்ணுறது கூட உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்கு சார். ஆன்லைன் பயிற்சி கொடுத்துருக்கு. இவங்க முதல் தொழில் வந்து தகவலை சொல்லிட்டு நம்ம வந்து மெடிக்கல் டீம் ஒன்று சொல்லி உடனே அவங்கள ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து சைடில் பக்கம் ரோடு அடைச்சி போச்சு. ஒரு 2 வீலர் அந்த சின்ன பிரச்சனை வர்றாங்க வேண்டாம் வர்றாங்க கீழே வலிக்கு நம்ம ஊருக்கு ஆகிடுச்சுன்னா ஒரு கை கால சின்ன போயிடுச்சு காயமாயிடுச்சு பார்த்து இருப்பாங்க. நம்ம ஊருக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நினச்சிட்டு உங்களோட அப்படி இப்போ கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. கவர்மெண்ட்ல கோர்ட்லேயே சொல்லிடுச்சு அப்படி செய்யக்கூடாதுன்னா ஆபத்து உதவி நம்மளே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் முடிச்சுட்டு நம்மளே கால் பண்ணுறோம் வந்து ரெக்கவர் பண்ணி போகிற வரைக்கும் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருந்துச்சு. போலீஸில் கொண்டு போய் ஏதாவது கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அப்படி செய்யாதீங்க ஒரு உதவி செஞ்சவர் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அதனால்
இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு பரிசே தரேன்றாரு. ஒரு விபத்தில் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உதவி பண்ணாலே பரிசு தரேங்கிற மாதிரியே வந்து அரசுடைய நோக்கமே என்னன்னா தலையாயக்கணும் என்ன சொல்றாங்க, எந்த இதுலேயும் வந்து ஒரு பேரிடர் காலங்களில் வந்து பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது. அரசுக்கு நம்ம அரசு சாரா நிறுவனங்கள் இருக்கவங்க சேர்ந்து இணைஞ்சு செய்யணும். ஆனால் அரசு எல்லாத்தையும் நேரடியாக அதிகாரி பார்த்துட்டு அந்தந்த கிராமங்கள் அதுக்கு தான் கிராமங்களில் வந்து நம்ம மாதிரி அந்தந்த கிராமங்களை ஒருங்கிணைச்சு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மாதிரி ஒருங்கிணைக்கிறது சரியாகும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு சார் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது கிராமங்கள்லாம் ஏதாவது ஒரு இப்போ ஆற்று ஒட்டியே ஒரு பாலத்தையே அரிச்சிருச்சுன்னு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க பாலம் 2 பாலம் இருக்காங்க, இங்கே ஒரு தண்ணி வந்து ஃபோர்ஸ் அரிச்சிருச்சு, பொதுமக்கள் அந்த பைப்பெலாம் அடிக்கடி பிடிக்கும் சார் பாலத்தில். நாங்கள் கால் பண்ணி சொல்லுவோம், அந்த உடனே சரி பண்ணுவாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்களே பார்த்து செய்வோம். பயிராச்சு இவர் ஃபஸ்ட் அதுக்குள்ள பண்ணார் அதை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார். அவங்க இப்போ வீட்டு செஞ்சால் சரியாக இவரும் நிறைய ட்ரைனிங் பிள்ளைகள் கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் ஆகும் சார். நீங்கள் சொல்கிறது சொல்கிறேன், எந்த விஷயம் சொன்னாலும் உடனே எனக்கு செஞ்சுருக்கோம் பொதுமக்கள். ஏன்னா வீடியோ ஆலை ரவுண்ட்ஸில் போகிறவங்க பார்த்துருவாங்க. சப்போஸ் அவங்க கண்ணுக்கு பணதாக உங்கள் கண்ணுக்கு படுதுன்னு சொல்லியிருந்தேன். இல்லை யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது சொல்லி சொன்னீங்கன்னா தகவலை சொன்னீங்கன்னா அதை செஞ்சுருந்தாங்க சரிங்களா. அது அவங்களுக்கு உடனே ஒரு நிவாரணம் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் தான் அந்த ஊரில். நல்ல காரியம். உடனே டக்குன்னு சொன்னாரப்பா ஆள் உங்களுக்கு எனக்கு சரியில்லை, நான் காயம் இருக்குங்க சொன்னார், கூப்பிட்டு போய் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் சரியில்லைக்காக சொல்கிறாங்க. மனசுக்குள்ள